ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி மானியத் திட்டம் கூடுதல் நிதி ஒதுக்கீடு. தமிழக அரசு 2026-2027 நிதியாண்டு பட்ஜெட்டில் வீடுகளில் சூரிய மின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் வீட்டு கூரை சூரிய மின் மானியத் திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் வீடுகளின் மேற்கூரையில் சூரிய மின் அமைப்புகளை நிறுவும் பொதுமக்களுக்கு ரூபாய் 1,00,000 வரை மானியம் வழங்கப்படும். மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசு ரூபாய் 50 கோடி கூடுதல் நிதியை ஒதுக்கியுள்ளது. இந்த திட்டம் மூலம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதுடன் வீடுகளின் மின்சார செலவை குறைத்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் முக்கிய பங்களிப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் சூரிய மின்சாரத்தை பயன்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதுகுறித்து திருநெல்வேலியை சேர்ந்த கிரீன் டெக் சோலார் சொல்யூஷன் நிறுவனத்தின் நிறுவனர் அன்டோ ஜெயராஜ் கூறுகையில், தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்க முயற்சி. பொதுவாக ஒரு வீட்டில் சோலார் அமைப்பை நிறுவுவதில் ஆரம்ப முதலீட்டுதான் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. அந்த நிதி சுமையை குறைக்கும் வகையில் அரசு வழங்கும் மானியம் அதிகமான குடும்பங்கள் சோலார் மின்சாரத்திற்கு மாற ஊக்கமாக இருக்கும். இந்த திட்டம் பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் சோலார் தொழில்துறைக்கும் வளர்ச்சி வாய்ப்பை உருவாக்கும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் தமிழ்நாடு ஏற்கனவே முன்னணி மாநிலத்தில் ஒன்றாக உள்ளது. இந்த திட்டம் ரூஃப் டாப் சோலார் பயன்பாட்டை மேலும் வலுப்படுத்தி தூய்மையான எரிசக்தி பயன்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். வீட்டு உரிமையாளர்களுக்கு ரூஃப் டாப் சோலார் என்பது மின் கட்டணத்தை குறைப்பதற்கான ஒரு தீர்வு மட்டுமல்ல, எதிர்கால மின் கட்டண உயர்விலிருந்தும் பாதுகாக்கும் நீண்டகால முதலீடாகும். அதே சமயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த திட்டத்திற்கான விரிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் அமலாக்க நடைமுறையை விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கின்றோம். அவை வெளியான பிறகு பொதுமக்கள் திட்டம் குறித்து முழுமையாக தெளிவு கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.